எப்பொழுதெல்லாம் நமக்கு துரோகம் செய்யும், நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யும் நோய் கிருமிகள் உள்ள போகுதோ, புளிக்கிறது தெரியுமா அர்த்தம், கிருமிகள் வருந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசை மாவு கிருமிகள். டெய்லி 5 சின்ன வெங்காயம் சாப்பிடும். கண்டிப்பாக பருப்பு பொடி எல்லா வீட்லையும் இருக்கணும். சாதத்தில் கொஞ்சம் பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடணும். அப்போ கிருமி தத்துவம்னா என்னென்னா, உடம்புல கிருமிகள் குறைவது, அதாவது நல்ல கிருமி குறைவது கிடையாது, இது அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கிறது? சிம்பிள். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், நிறைய கிருமி வந்திருக்கும். நல்ல கிருமி, நோயை குணப்படுத்தும் கிருமி, நமக்கு தேவையான கிருமிகள். வாழ்க வையகம். நண்பர்களே, கிருமி தத்துவம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஜெம் கான்செப்ட் அதாங்க. இந்த பாக்டீரியா வைரஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. இந்த உலகத்தில் சயின்ஸ் அப்படிங்கிற பேரில் மொத்த மீடியா, சயின்டிஸ்ட், ஆங்கில மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, கிருமிகள் அதுதான் நமது நோய்களுக்கு காரணம். அதாவது புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல கோடிக்கணக்கான பாக்டீரியா, கோடிக்கணக்கான வைரஸ், ஜெம், கிருமிகள் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உயிரோடவே வாழ முடியுங்க. ஒரு மனிதன் அப்படிங்கிறதே கோடிக்கணக்கான கிருமிகள். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? வயிறுலிங்க கிருமிகள் உருவானாதான் சாப்பாடு ஜீரணமாகும். எச்சில் நிறைய கிருமிகள் உருவாகும். ஆமாங்க, குடல்ல. புரிஞ்சுக்கங்க, அதாவதுங்க கிருமிகள் நல்லது. கிருமிகளில் நல்ல கிருமி கெட்ட கிருமின்னு இருக்கு. நல்ல கிருமியெல்லாம் நல்ல வேலையை தான் செய்யும், கெட்ட கிருமி தான் கெட்ட காரியம் செய்யும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு மதம் அல்லது ஒரு இனம் அவங்க மொத்தமாக கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா இல்லையா? அந்த மதத்தில், அந்த இனத்தில் ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு கெட்ட காரியம் பண்ணுறாங்கக்காக அந்த மதமே, அந்த இனமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. இப்போது நம்மளாம் இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோமா? என்ன பண்ணுறோம்? மாவு ஆட்டுறோம். இப்போ தான் ஆட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க அம்மா. அம்மா தோசை ஊற்றி கொடுமா. என்ன சொல்கிறாங்க? இருப்பா, இப்போ தான் ஆட்டியிருக்கேன், புளிக்கட்டும். இட்லி புளிக்கட்டும். புளிக்கட்டும்னா என்ன? புளிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு, தோசை மாவு புளிச்சிருச்சு, எடுத்து ஊற்றுறோமா இல்லையா? புளிக்கிறது தெரியுமா அர்த்தம்? கிருமிகள் வருந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசை மாவு கிருமிகள். நிறைய கிருமிகள் உருவானாதான் இட்லி தோசையை ஊற்ற முடியுது. இப்போ சொல்லுங்க, கிருமி நல்லதா கெட்டதா? பால் இருக்கு, அதை தயிராக மாத்திரமா இல்லையா? அம்மாட்ட கேட்குறீங்க, அம்மா தயிர் கொடுமா. இல்லைப்பா, இப்போ தான் பாலில் உரை ஊற்றி வச்சுருக்கேன், காலையில் தயிர் ஆயிரும். தயிர் ஆயிரும்னா என்ன? நிறைய கிருமிகள் வந்துடும், பாக்டீரியா வந்துடும், வைரஸ் வந்துன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்குங்க. ரொட்டி பன்னு சாப்பிட்றோம் இல்லையா, எல்லாம் கிருமி தாங்க. புரிஞ்சுக்குங்க, கிருமிகள், அதனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கிருமிகள் நல்லது. இதை எந்த ஒரு சயின்டிஸ்டும் எந்த ஒரு ஊடகமும் குறிப்பாக ஆங்கில வைத்தியர்கள் சொல்லவே மாட்டாங்க. இதுதான் என்னோட கோபம். எல்லா இடத்துலையும் கிருமி எங்கிருந்தாலும் அழிச்சிடணும் அப்படின்னா மனித இனத்தையே அழிச்சிடணுங்க. புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சயின்டிஃபிக்காக சொல்கிறேங்க, கிருமிகள் நல்லது. பாக்டீரியா, வைரஸ், ஜெம் அதெல்லாம் நல்லது. ஒரு 100 இருக்குன்னா அதில் ஒரு 4 கெட்டது. கெட்ட கிருமி மட்டும் அழிங்க நான் வேண்டான்னு சொல்லிங்க.
இப்படி ஒரு 4 கெட்ட கிருமி இருக்குங்கிறக்காக 96 நல்ல கிருமியும் கிருமிகளே கெட்டது என்று பிரச்சாரம் பண்றாங்க. டிவியில் பாருங்க, உங்கள் கைகளில் கிருமி இருக்கிறது, கொன்று. தரையில் கிருமி இருக்கு, கொன்று. பாத்ரூம்ல கிருமி இருக்கு, லெட்டின்ல கிருமி இருக்கு, எல்லாத்துலேயும் கிருமி கிருமி கிருமின்னு பேசி நம்மள கிருமினாவே பயமுறுத்தி வச்சுட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல கிருமிகள் நிறைய வேணும். இவங்க கெட்ட கிருமி 4 கொள்றேன்னு சொல்லி நல்ல கிருமி 96 கொள்வதால் தான் வியாதி வருகிறது. யாரோட உடம்புல நல்ல கிருமியே இல்லையோ அது வியாதிங்க. கெட்ட கிருமி அதிகமாக இருந்தால் வியாதி, நல்ல கிருமி குறைவாக இருந்தால் வியாதி. ஆமாங்க. இப்போ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன? எப்பொழுதெல்லாம் நமக்கு துரோகம் செய்யும், நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யும் நோய் கிருமிகள் உள்ளே போகுதோ, நல்லா கவனிங்க. உடம்புல கோடிக்கணக்கான கிருமி இருக்குது, அதோட உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஒருவேளை எப்போவாவது கெட்ட கிருமி உடம்புக்குள்ளே போச்சுன்னா நம்ம உடம்புல இம்யூன் பவர் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாம் பண்ணும். ஏய் மச்சான் இது வர்றா, நோய் கிருமி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த நோய் கிருமியை ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரிங்கிற 4 விதமான வேலை செஞ்சு சில புரதங்களை உருவாக்கி அதை கொண்டு போய் சாகடிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தின்னு என்னன்னா, உடம்புல இருக்கிற கெட்ட கிருமியை மட்டும் கொண்டனா அது நோய் எதிர்ப்பு சக்தி. உடம்பு எப்பொழுது நல்ல கிருமியும் சேர்த்து கொள்கிறதோ அதற்கு பேர் தான் எய்ட்ஸ், கேன்சர். புரிஞ்சுங்களா? இது சம்பந்தமாக டீட்டெயிலாக பேசியிருக்கிறேங்க. இந்த வகுப்பில் ஷார்ட்டாக சொல்கிறேன். கிருமிகள் நல்லது. அப்போ கிருமி தத்துவம்னா என்னன்னா, உடம்புல கிருமிகள் குறைவது, அதாவது நல்ல கிருமி குறைவது வியாதி. இது அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கிறது? சிம்பிள். பழைய சாதம் தான் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் நல்ல கிருமிகள் உள்ள மருந்து. நமது ஊரில் கிராமத்தில் எல்லாரும் பழைய சாதம் தாங்க சாப்பிட்டு வந்தாங்க, நல்லா தாங்க இருந்தாங்கன்னா நல்ல கிருமி. அதையெல்லாம் இப்போ ஒழிச்சு கட்டி போட்டு இப்போ ஃபாரின்ல எல்லாம் ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லி 2000 ரூபா, 8000 ரூபா, 10,000 வித்துட்டு இருக்காங்க. 1 லிட்டர் ப்ரோபயாட்டிக் 10,000 ரூபா வெளிநாடுகளில். பழைய சாதத்துக்கு தாங்க இப்போ ப்ரோபயாட்டிக் ஃபுட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. புரிஞ்சுங்களா? கிருமி தத்துவம். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நோய் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். யாருக்கெல்லாம் உடம்புல நிறையா வியாதி இருக்கோ தயவு செய்து டெய்லி பழைய சாப்பாடு சாப்பிடுங்க, சரியாயிடும். வியாதி இல்லாதவங்க டெய்லி சாப்பிடுங்க, உங்களுக்கு வரவே வராது. இவங்க நிறைய சாப்பிட சொல்லிங்க, இது மருந்தாக எடுத்துக்குங்க. அது எப்படி பழைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதில் தான் நிறைய நல்ல கிருமி இருக்குது, B12 இருக்குது, நிறைய சத்துப்பொருள் இருக்குங்க. செலவே இல்லாமல், இதுக்குன்னு தனியாக ஒரு செலவு பண்ணாமல் சின்ன ப்ராசஸ் பண்ணி உடம்புக்கு அவ்வளோ பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்க முடியுங்க. நான் டெய்லி மிச்ச சாப்பாட்டில் நைட்டு மெனக்கட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெனஞ்சு உப்பு போட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி மூடி வச்சுருவேன். காலையில் மறுபடியும் எடுத்து நல்லா பெனஞ்சு வடிகட்டி தண்ணியை மட்டும் ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி அன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பேங்க. அருமையான ஃபுட்டுங்க, அருமையான மருந்துங்க. அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கடைசியாக மிச்சம் இருக்க சாதம் இருக்கும் இல்லையா, நீங்கள் வழக்கமாக சாதம் சாப்பிட்றீங்கல்ல, மிச்சம் இருக்குல்ல, அதை நீங்கள் கொஞ்சம் இருந்தால் போதுங்க. எவ்வளோ மிச்சம் இருக்கோ, இப்போ ஒரு கைப்பிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி பழைய சாதம் இருந்தால் 5 கைப்பிடி தண்ணி ஊற்றணும். நல்லா பெனைங்க, கையை விட்டு கை கழுவிட்டு நல்லா பெனைங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. இவருங்க வெறும் தண்ணியை ஊற்றி பெனைஞ்சி வச்சு காலைல குடிக்கலாம், இது ஒரு ஐடியா. தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு காலைல பெனைஞ்சி குடிக்கலாம், அது ஒரு ஐடியா. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தயிரோ மோரோ கலந்து வைக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ செய்யுங்க, இதான் செய்யணும்னு சொல்ல வரல. பழைய சாதம் 1க்கு 5 தண்ணி ஊற்றுறீங்க, நல்லா பெனைகிறீங்க, மூடி வைக்கிறீங்க. காலைல எழுந்திரிச்சு பாருங்கள், நிறைய கிருமி வந்திருக்கும், நல்ல கிருமி.
நோயை குணப்படுத்தும் கிருமி, நமக்கு தேவையான கிருமிகள் நல்லா மறுபடியும் போட்டு பிணைஞ்சு முடிஞ்சதுன்னா காலை டிஃபன் நீங்கள் சாப்பிடலன்னா அதை அப்படியே குடிச்சிடலாம். நான் வந்து வடிகட்டி சாப்பிடுவேன். வடிகட்டி சாப்பிடுவேன்னு அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்ல வரலைங்க. எனக்கு காலை டிஃபன் இருக்கும், அதனால் நான் வடிகட்டி சாப்பிட்றேன். ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட பிடிக்கலன்னா அந்த அரிசி சாப்பாடோ சேர்த்து சாப்பிட்ருவேன். உங்களுக்கு எது வசதியோ செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் எல்லார் வீட்லேயும் பழைய சாதம் இல்லைன்னா கூடங்க அதுக்குன்னு கொஞ்சம் வைக்கலாங்க. நீங்கள் அடுப்பில் வைக்கலாங்க, சாதம் வைக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லார் வீட்லேயும் நைட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொடுத்துங்க. 5 பேர் இருந்தால் ஒரு கைப்பிடி போதுங்க. கொஞ்சமாங்க சாதம் 5 மடங்கு தண்ணி ஊற்றுங்க, நல்லா பிணைங்க. கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க, தயிர் இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுருங்க. கால் எடுத்து நல்லா பிணைஞ்சு அதை வடிகட்டி தண்ணியை மட்டும் ஒருத்தர் ஒரு டம்ளருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காலையில் முதல்ல குடிக்கிற தண்ணி பழைய சாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டீ குடிங்க, காஃபி குடிங்க, என்னமோ குடிச்சிட்டு போங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பழைய சாத கஞ்சி குடித்தா உடம்புல நல்ல கிருமி அதிகரிக்கும். இது எல்லா செல்களையும், குறிப்பாக கேன்சர் செல்களை குணப்படுத்தும். எனவே பல வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் உடம்பில் நல்ல கிருமிகள் இல்லாதது தான். கெட்ட கிருமி அதிகமாயிட்டே போகுது, நல்ல கிருமி இல்லாமையே போயிடுது. அந்த பழைய சாப்பாடு சாப்பிடும்போது 2 சின்ன வெங்காயம் எவ்வளோ பெரிய மருந்து தெரியுங்களா? என்னை கேட்டால் எல்லார் வீட்லேயும் டெய்லி 1 டம்ளராவது பழைய சாத கஞ்சி அந்த தண்ணி குடிக்கணும். டெய்லி 5 சின்ன வெங்காயம் சாப்பிடணும். கண்டிப்பாக பருப்பு பொடி எல்லா வீட்லேயும் இருக்கணும். சாதத்தில் கொஞ்சம் பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடணும். கருவேப்பிலையை கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கணும். முக்கியமான விஷயங்க, உடம்புக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிடும். பழைய சாத தண்ணி, பருப்பு பொடி, சுத்தமான நெய், கருவேப்பிலை சூப் செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது நம்ம நிறைய பொருளை பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் இந்த எல்லா பொருளுமே இந்த சின்ன 4 பொருளுக்குள்ள அடக்குங்க. பழைய சாதம், சின்ன வெங்காயம், பருப்பு, நெய், கருவேப்பிலை, இதை மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைச்சிருங்க. எனவே கிருமிகளை பார்த்து பயப்படாதீர்கள். கிருமிகள் நல்லது. தினமும் 1 டம்ளர் பழைய சாதம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பில் கிருமிகள், நல்ல கிருமிகள் அதிகரிக்கிறது, நோய்கள் குணமாகிறது. செய்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும்.